இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவும் ஈஸியான கேரளா ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம எத்தனையோ ஹோட்டலில் விதவிதமான சிக்கன் கிரேவி சாப்பிட்டுருப்போங்க. ஆனால் சில குழம்பு மட்டும்தான் நம்ம ஃபேவரட்டாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி நாம் செய்ய போகிற இந்த கிரேவியும் உங்கள் ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்குங்க. அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேஸ்டியான கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் லதா பாலகிருஷ்ணன். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. எப்படி செய்கிறதுன்னு சட்டுன்னு பார்த்துடலாமா? இந்த மசாலா ஐட்டம் 1/2 கிலோ சிக்கன் குழம்புக்கு கரெக்டான அளவுங்க. நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் சூடான உடனே 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 3 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4லேருந்து 5 ஏலக்காய், கொஞ்சமாக ஸ்டார் அனீஸு, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்பூனு மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வதங்கின பிறகு நம்ம 1 ஸ்பூன் அளவு கசகசாவும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ கசகசா நல்லா வதங்கின பிறகு 3லேருந்து 4 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு இவ்வளோ கருவேப்பிலை சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலையை 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை நாம் கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி வதங்கியிருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 மூடி அளவு தேங்காவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தேங்காய் வதங்கிறதுக்கு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தேங்காய் வெள்ளை கலர்லேருந்து ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் வதக்கணுங்க. இப்போ தேங்காய் ப்ரௌன் கலராக மாறின பிறகு 2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் அளவு தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து மிளகாய் பொடியோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நாம் இந்த குழம்போட ப்ரிப்ரேஷன் எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ நான் குக்கரில் 8லேருந்து 10 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா அந்த ருசியே கொடுக்காதுங்க. அதனால் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நைஸாக கட் பண்ணியிருக்கிற 2 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது 2 பச்சை மிளகாவை பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டோட வாசனை போன உடனே 2 டொமேட்டோவை ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. டொமேட்டோ நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கின பிறகு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நீங்கள் சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நாம் 2 கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு இறக்கிடலாங்க. இப்போ நாம் குக்கரை திறந்து பார்த்தா யூனிக்கான கேரளா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடிங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வித்தியாசமான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேங்க. அன்டில் தென் பாய்.